ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்ரா சுருந்து. இன்றைக்கி நம்ம மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். பொதுவாக மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, நட்ஸு அப்படி இல்லைன்னா சாக்லேட் மில்க் ஷேக் இதை மாதிரி தான் செய்வோம். ஆனால் நம்ம இப்போ செஞ்சுருக்க மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு மில்க் ஷேக் செஞ்சுருக்கோம். இந்த மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதோட சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கனால குட்டீஸ் கூட கேட்டு கேட்டு வாங்கி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுக்கலாம். நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா 350 கிராம்லேருந்து 370 கிராம் வரைக்கும் இருக்கும். கிழங்கு சைஸ் வந்து சின்னதாக இருக்கனால 15லேருந்து 20 நிமிஷம் அளவுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் எக்ஸ்ட்ரா டைம் கூட எடுக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு நெய்ஃப் இன்செர்ட் பண்ணி பாருங்கள். நெய்ஃப் வந்து உள்ளே சாஃப்டாக இருந்துச்சுன்னா கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு முழுமையாக ஆறட்டும். அடுத்தது 5 பேரிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. விதைகள் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பேரிச்சப்பழமில் இருக்க பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அதிகமான இரும்பு சக்தி எல்லாமே இருக்குது. இது கூட 4 முந்திரி சேர்த்துக்கோங்க. நட்ஸு சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் மட்டும்தான். ஆனால் கண்டிப்பாக பேரிச்சப்பழம் சேர்க்கணும். பேரிச்சப்பழம் வந்து நல்லா சாஃப்டாகிறதுக்கு சூடான பால் வந்து சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். சக்கரவள்ளி கிழங்குடைய சூடு முழுமையாக ஆறிடுச்சு. இப்போ அதோடைய மேல் தோல் நீக்கிடுங்க. இப்போ பாருங்கள், மேல் தோல் நீக்கியாச்சு. ஒரு மேஷரோ இல்லைன்னா ஃபோக் கரண்டி வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குருணைகளாக இருக்கும். அரைக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். இது மாதிரி நல்லா சாஃப்டாக மசிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா குருணைகளும் இருக்காது. ஒரு 2 சுற்றுலையும் நல்லா சாஃப்டாக அரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக மசிச்சாச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மில்க் ஷேக் வந்து நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோவில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஊற வச்சுருந்த இந்த பேரிச்சப்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த மில்க் ஷேக் வந்து உங்களுக்கு நல்லா திக்காவோ இல்லைன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சில மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா மூடி ரொம்ப லூஸாக இருக்கும். இதனால் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீக்கேஜ் ஆகும். ஸோ இதில் நம்ம பால் வேறு சேர்த்து அரைப்போம். நீங்கள் அரைக்கும் போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அரைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு பாருங்கள். அடுத்தது வாசனைக்காக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்குலையும் பேரிச்சப்பழத்துலையும் நேச்சுரலாக வந்து ஸ்வீட்னஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸே போதும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டாம். ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு கரண்டில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் அட்டகாசமான சுவையில் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்குல ஃபஸ்ட் டைம் மில்க் ஷேக் வந்து ட்ரை பண்ணும்போது நல்லா வருமானு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சில் பண்ணாமல் இப்படியே கூட கொடுக்கலாம். ஆனால் இது வெயில் காலமாக இருக்கனால சில் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. நான் இதில் எப்படி சொல்லியிருக்கேனோ சேம் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற மாதிரி அந்த சுவையில் கிடைக்கும். நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி பாருங்கள். இன்னமும் வந்து சுவையும் மனமும் சூப்பராக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.